ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்படியே நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு போயிருந்தேன். போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தேன். அங்கே பார்த்தா இன்றைக்கி நிறைய சாமிலாம் ஆடினாங்க. சாமி ஆடினாங்கன்னா அந்த கோயில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மலை மேலே இருக்குது. அந்த மலை மேலே இருக்குது, அந்த அம்மா நாகம்மா மலை மேலே இருக்கிறா. அதில் சாமி ஆடுவாங்க. கீழெல்லாம் பார்த்தா ஒரே முள்ளை வெட்டி புதராக கிடக்குது பார்த்துக்கோங்க. அந்த கோயிலில் சாமி ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு என்ன செஞ்சிட்டா, சாமி ஆடி மேலேருந்து கீழே உருண்டுட்டா. கீழே உருண்டா எதில் உருண்டா? பூரா முள்ளில் உருண்டுட்டா. அப்புறம் அவளை தூக்கி முள் குத்துனதெல்லாம் தூக்கி எடுத்து இது நிப்பாட்டி வைக்கும்னா போதும்னு ஆயிடுச்சுங்க. நான் எதுக்கு இந்த பதிவை சொல்கிறேன்னா, சாமி ஆடணும், நம்ம சேஃப்டியாக இருந்தால் ஆடணும். மேலேருந்து மலையிலேருந்து கீழே விழுந்து முள் பூரா உடம்புல குத்திக்கிட்டேன், என்ன பண்ணுறது? குத்தின முள்ளெல்லாம் எடுத்து அதை சரி பண்ணணும்னா போதும்னு ஆயிடுச்சு. பாவங்க, இதை பார்த்து நான் சிரிக்கிறதா இல்லை என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலை. நீங்களே இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா சாமி ஆடன்தான்னு சொல்லலை, ஆடுறவங்க சேஃப்டியாக ஆடுங்கன்னு தான் சொல்லுதோம். ஏன்னா மேலே மலையிலேருந்து கீழே உருண்டு அந்த முள்ளெல்லாம் குத்திக்கிட்டு சாமி எதாக இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு. சரி, என்ன பண்ணுறது? அவங்க அப்படி, நம்ம இப்படி, இவங்க. சரி மக்களே, பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுவேன். ஏன்னா உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள், என்னென்ன விஷயங்கள், ஒவ்வொரு கோயிலோட வரலாறுகள் எல்லாமே நான் பகிர்ந்துக்கிடுவேன். உங்கள் சக்தி அம்மா. ஓகே.